ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஸ்விங் மிஷினோடைய அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்து பிரதர் GS2700 அப்படிங்கிற ஒரு சூப்பரான பிகினர்ஸ் மாடல்னு சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாடல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் லோடட் வித் லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ். நமக்கு வேணுங்கிற எல்லாமே ஆல்மோஸ்ட் இதில் இருக்குதுன்னு சொல்லலாம். இது பிகினர்ஸ் மாடல் அப்படின்னு சொல்கிறதுனால ஏதோ இது ரொம்ப பேசிக் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். நம்ம ஃபுல்லாக எல்லா விதமான ஸ்டிச்சஸ் தைக்கிறதுக்குமே தேவையான எல்லாமே இதில் இருக்குது. லோடட் வித் மெனி ஆக்சசரிஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். மெயினாக இதில் ஃபுட் பெடலும் நமக்கு இன்க்ளூட் ஆகிருக்கு. இப்போது இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி இதில் எக்ஸைட்டிங்காக என்னென்ன இருக்குது, இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போது இந்த மிஷின் நான் வந்து துபாயில் வாங்கியிருக்கேன். பட் சேம் மாடல் வந்து நமக்கு இந்தியாவில் கிடைக்குது. அரௌண்ட் 11,000 சம்திங் வருது. கரெக்டான ப்ரைஸ் வந்து ஒரு வெப்சைட்டில் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே ஓப்பன் பண்ணோன்னையும் ஒரு சின்ன கிட் கொடுத்துருக்காங்க. அந்த கிட்டில் தான் வந்துட்டு நீடில்ஸு, ப்ரெஷர் ஃபுட் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா உள்ளே நமக்கு மெயினான நம்மளோட மிஷின் இருக்குது. பாருங்கள், ரொம்பவே ஹேண்டியான நம்மளோட க்யூட்டான பிரதர் இவர் தான். இவர் பார்க்க எப்படி இருக்கார் அப்படின்றதுனால ஏதோ இவர் வச்சு கம்மியான வேலை தான் செய்ய முடியும்னு நினைக்க வேண்டாம். இட் இஸ் ரியலி அ ஸ்டர்டி மிஷின் வித் ஃபுல் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நமக்கு ஃபுட் பெடல் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம மிஷினில் கனெக்ட் பண்ணி நம்ம காலில் வந்து மிஷினை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற மிஷின் இது. இந்த ஃபுட் பெடலோடவே தான் நமக்கு மெயினான கார்டும் அட்டாச் ஆகிருக்கு. நம்மளோட பென் பார்த்திங்கன்னா இது துபாயில் யூஸ் பண்ணுற பென்னு. இதவே வந்து நம்ம மிஷினில் சைடில் நம்ம இதை வந்து பின் பண்ணிவிட்டு மெயினாக சோர்ஸில் ப்ளக் பண்ணிட்டோம் அப்படின்னா மிஷின் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது இவங்களை நம்ம ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ மெயினாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேலே 3 நாப்ஸ் இருக்குது. அது என்னென்னு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறமா கீழே வந்து நமக்கு 27 ஸ்டிச்சஸ், என்னென்ன ஸ்டிச்சஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணுற நாப் தான் இப்போ நான் கையில் வச்சுருக்கிற நாப். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இந்த செல்லோ டேப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் இதை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். மேலே இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு த்ரெட் லோட் பண்ணுறது. அது பக்கத்தில் இருக்கிற அந்த குட்டி நாப் வந்து பாபினோட நாப். இப்போ இந்த பார்ட் இருக்கு இல்லையா, அதை தனியாக நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் அந்த டேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு எதுக்கு அப்படின்னா அது வந்து ஃப்ரீ ஆர்ம் சூவிங்காக நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்றதை நான் இன்னொரு டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ மேலே இருக்கிற இந்த 3 நாபில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது வந்து த்ரெட் டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுற நாப். நடுவில் இருக்கிறது வந்து ஸ்டிச்சோட விட்த்து, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சோடைய லெங்த் அட்ஜஸ்ட் பண்ணுறது. அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற வந்து இந்த நம்ம த்ரெட்டை லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி பாபின் லோட் பண்ணணுன்றதை இங்கே நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி அங்கேயே ட்ரா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரெஃபர் பண்ணி நம்ம எப்படி செய்கிறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம இங்கே இருக்கிற நாப் வந்து ரிவர்ஸ் ஸ்டிச் போடுறதுக்கான நாப். மிஷினை நம்ம சைடில் டர்ன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா we can see பவர் பட்டன் இருக்குது. அது கூட நம்ம எங்கே வந்து அந்த பவர் கார்டை ப்ளக் பண்ணணுன்ற அந்த ஸ்லாட்டும் அங்கே இருக்குது. ஸோ இதுதான் பவர் பட்டன். இங்கே கீழே வந்து நம்ம அந்த பவர் கார்ட் போட போகிறோம். இங்கே மேலே இருக்கிறது வந்துட்டு நம்ம மேனுவலாக நீடில் அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கான நாப். ஓகே, சின்ஸ் இது வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின் கிடையாது, அதனால நம்ம நீடில் வந்து மேனுவலாக தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதுக்கான நாப் தான் அங்கே நம்ம பார்க்குற நாபு. நெக்ஸ்ட் நம்ம ஆக்சசரி கிட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 செட் ஆஃப் நீடில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ட்வின் நீடில் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று நார்மல் நீடில் கொடுத்துருப்பாங்க. மிஷினோட நம்மளுக்கு 4 பாபின் இருக்கும். இதில் 3 இருக்குது. ஒரு பாபின் வந்து நம்மளுக்கு மிஷின்குள்ளே லோட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பூல் பென். இது வந்து நம்மளுக்கு பட்டன் ஹோல் செய்கிற ஃபுட். ஓகேவா. அதுக்கப்புறமா இது வந்து நம்மளுக்கு பட்டன் சூ பண்ணுற ஃபுட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஜிப்பர் ஃபுட். அதுக்கப்புறமா இருக்கிறது என்ன அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு அந்த ஃபோல்டு பண்ணி தைப்போம் இல்லையா, பிளைண்ட் ஸ்டிச் போடுறதுக்கான ஃபுட். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இது வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி நமக்கு நீடில் ரிமூவ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, அந்த ப்ரெஷர் ஃபுட் ரிமூவ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காயின் மாதிரி தான் இருக்கும். இது வந்து டார்னிங் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட யூசஸ் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போது 2 செட் ஆஃப் நீடில்ஸ், ஒன்று வந்துட்டு ட்வின் நீடில், இன்னொன்று நார்மல் நீடில். ஆக்சசரிஸ் எக்ஸ்ட்ராஸ் அப்படின்னு பார்த்தா இவ்வளோ தான். இது போக நம்மளுக்கு புக்லெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, டிவிடி கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த குட்டி பேக்கேஜில் என்ன இருக்குன்னா
ஃபர்ஸ்ட்டு ஒரு குயிக் ரெஃபரன்ஸ் கைடு இருக்குது, ஆப்ரேஷன் மேனுவல் எல்லாமே இது எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதுபோக நம்மளுக்கு ஒரு டிவிடி இருக்குது, இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு வீடியோஸோட கிளியராக இருக்கும். ப்ளஸ் இந்த டிவிடியில் வந்து நமக்கு சிவிங் ப்ராஜெக்ட்ஸும் நிறையா இருக்குது. நமக்கு ஆப்ரேஷன் மேனுவல் 2 லாங்குவேஜில் இருக்குது. பிகாஸ் இது வந்து யூஏஇயில் வாங்கின மிஷின். ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷில் இருக்குது. இதில் எல்லாமே இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தேவையானது எல்லாமே இதில் இருக்குது. அது போக நமக்கு அரபிக்லேயும் இருக்குது. இப்போது இந்த குயிக் ரெஃபரன்ஸ் கைடு அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, இதில் என்ன இருக்குதுன்னா ஆப்ரேஷன் மேனுவலில் எவ்ரிதிங் வில் பி தேர். பட் இந்த குயிக் ரெஃபரன்ஸ் கைடில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவையானது, மெஷினை எப்படி த்ரெட் பண்ணுறது, பாபின் எப்படி லோட் பண்ணுறது, பாபினில் எப்படி நம்ம த்ரெட் பண்ணுறது அப்படின்ற பேசிக்கான திங்ஸ் எல்லாம் இந்த குயிக் ரெஃபரன்ஸ் கைடில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த புக்லெட்டில் இந்த டிவிடியில் இருக்கிற சிவிங் ப்ராஜெக்ட்ஸோடைய புக்லெட்னு கூட சொல்லலாம். சிம்பிளாக பில்லோ கேஸ், காஸ்மெட்டிக் பவுச்சஸ், அந்த மாதிரி சிம்பிள் டோட் பேக், இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்றது நமக்கு இங்கே புக்லெட்டாகவும் கொடுத்துருக்காங்க. டிவிடி பார்க்க முடியாதுன்றவங்க நம்ம இந்த புக்லெட்டில் பார்த்து நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். இந்த மிஷின் கூட வந்திருக்கிற இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இட் ஹேஸ் அ டஸ்ட் கவர். பொதுவாக ஹை அண்ட் மாடல்ஸ்லாம் நமக்கு ஹார்ட் கேஸ் இருக்கும் கவர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. லோ அண்ட் மாடல்ஸில் எதுவுமே தரமாட்டாங்க. பட் யூனோ திஸ் இஸ் ஸோ ஸ்வீட். இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு டஸ்ட் கவர் இருக்குது. இந்த மிஷின் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு துணி போட்டு முடி வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதோட கவரே போட்டு நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணி நீட்டாக வச்சுக்கலாம். இந்த கவருக்கு பின்னாடி சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மிஷினை தூக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க பிடிச்சி. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் எக்ஸைட்டிங் மாடல். இதை எப்படி லோட் பண்ணுறது, எப்படி த்ரெட் பண்ணுறது, இதில் பேசிக்காக என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத உங்களுக்கு இன்னொரு வீடியோ கண்டிப்பாக நான் சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன். கீப் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பை.